சார் வணக்கம். வசீகரன் சார் வணக்கம். சார், இந்த இலவச திட்டங்களை காட்டி மக்களை ஏமாற்றுகிறார்கள். தேர்தலுக்கு முன்பாகவே இதெல்லாம் காலாவதியாகிவிடும். அவங்க வாக்குறுதி எல்லாம் காலாவதி ஆயிருது. நாட்டு மக்கள் இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும்னு பேசிய பாரதிய ஜனதா கட்சி அதோட நிக்கல சார். அந்த கட்சியில அஸ்வினி குமார் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் RSSல இருந்தவர். இன்னைக்கு அந்த கட்சியில ஒரு ஒன் ஆஃப் த முக்கிய நபராக இருக்கக்கூடியவர். அவரை வச்சு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு வழக்கு ஒன்று தொடுத்தாங்க. அதாவது தேர்தலின் போது இந்த இலவசங்கள் தொடர்பாக அரசியல் கட்சிகள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் கூட ஒன்று இவங்க போட்டாங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போன பிஜேபி இன்னைக்கு எக்கச்சக்கமான வாக்குறுதிகளை கொடுக்கறாங்க. அந்த எக்கச்சக்கமான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அவங்க சொல்லி இருக்கிறது என்ன அப்படின்னா, இதை நாங்க எந்தெந்த மாநிலங்களில் எல்லாம் இதை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் சக்சஸ்ஃபுல்லா அப்படிங்கறது சொல்றாங்க. நீங்க தமிழ்நாடாச்சும் 1000 ரூபாய் கொடுக்குது சார் பெண்களுக்கு உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க மகிழா சம்ரித் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நாங்க மத்திய பிரதேசத்துல நாங்க இதை கொடுத்திருக்கிறோம், சக்சஸ் பண்ணியிருக்கோம். சண்டிகர்ல நாங்க சத்தீஸ்கர்ல பண்ணியிருக்கோம், நாங்க மகாராஷ்டிராலையும் இதை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 2 பெரிய மாநிலங்கள் சொல்றாங்க. மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா அண்ட் சத்தீஸ்கர் சொல்றாங்க. இப்ப நாங்க டெல்லியிலேயே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோங்கிறாங்க. ஆனா இங்க இந்த 1000 ரூபாய் இந்த ஸ்டேட்ல கொடுக்கும்போது இங்க இதற்கு கடுமையான எதிர்வினை ஆற்றுகிறார்கள். இன்னொரு பக்கம் மேடைக்கு மேடை இந்த இலவசங்களால் பொருளாதாரம் அழியுது, நாடு பின்னோக்கி போகுதுன்னு பேசுறாங்க. இன்னைக்கு எக்கச்சக்கமான வாக்குறுதிகள். 500 ரூபாய் சார். இன்னைக்கெல்லாம் எல்பிஜி சிலிண்டருக்கான மானியமா இன்னைக்கு உங்களுடைய செல்போனுக்கு வரக்கூடிய தொகை என்னன்னா வெறும் 22 ரூபாய் 25 பைசா வருது. ஆனா நாங்க 500 ரூபாய் கொடுக்க போறோங்கிறாங்க. இதை நாங்க 3 ஸ்டேட்ல நாங்க கொடுத்துட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. இது எப்படி சார் சாத்தியமாகுது இவங்களால மட்டும்? சத்யன் டிவிக்கு வாழ்த்துக்கள். அதோட அரவிந்த் அவர்களுக்கும் அன்புக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தோழர் சேகர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அவர்களே என்னன்னு கேட்டா, இலவசங்கள் நீங்க எல்லாத்தையுமே நிறைய விஷயங்களை நீங்களே சொல்லிட்டீங்க. இப்போ நான் சொன்னது இல்ல சார், எல்லாம் அவங்க சொன்னது சார். அவங்க சொன்னதுதான் சார். அதை எடுத்து சொல்லி இருக்கிறீங்க. எடுத்து சொல்லி உண்மை நிலையை எடுத்து சொல்லி இருக்கிறீங்க. அதாவது இலவசம் என்பது மக்களுக்கான உரிமை, மக்களுக்கு கொடுக்க வேண்டியது, அவர்களுடைய தேவைகள் எல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் உண்மை. அது இப்ப அதாவது தனக்கு என்று அதாவது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க அப்படிங்கறத நீங்க சொன்னீங்க. நீதிமன்றத்துக்கு போனாங்க, எந்த எக்ஸ்ட்ரீம் போவாங்க. அதேதான் இப்ப ரிப்பீட் பண்றாங்க. தன்னை ஜெயிக்கணுங்கிறதுக்காக, ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படிங்கிறதுக்கு தான் இன்னைக்கு அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த வாக்குறுதிகள்லாம். அவர்கள் வாக்குறுதிகள்னு சொன்னா வாக்கு உறுதியா வாக்குல அவர்கள் உறுதியே கிடையாது. ஏன்னா உறுதியா இருந்திருந்தா அவர்கள் சொன்ன மோடி அவர்களாலே உச்சரிக்கப்பட்ட நாங்க கருப்பு பணத்தை பத்தி அவங்கதான் பேசினாங்க. எல்லாரும் பேசியிருந்தாலும் கூட மிக வலிமையாக பேசினாங்க. அதையே கொண்டு நாங்க அத்தனை மீட்டு கொண்டு வருவோம் அப்படிங்கறத பேசினாங்க. இன்னைக்கு அதை பத்தி அவங்க பேசுறதே கிடையாது. மீட்டு வந்தாங்களா வரலையா என்ன ஏதுங்கிற விவரம் இது வரைக்கும் கிடையாது. ஆனால் மீட்டு கொண்டு வந்தால் நாங்கள் கொண்டு வந்துருவோம், கண்டிப்பாக அதை செய்வோம், செய்தால் நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் சொன்ன ஒன்றை நாங்கள் வந்தா அதுல 15 லட்சம் ரூபாய போடுவோம்னு சொன்னாங்க. இல்லைன்னு மறுக்க முடியாது. அதை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அது ஜும்லா அப்படின்னு சொன்னாரு. நாங்க பொய் தான் சொன்னோம், அப்படி வாக்குறுதியை பொய் தான் சொன்னோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி வேலை வாய்ப்பு, இது எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறதா, எல்லாருக்கும் தெரியாத விஷயம் இல்ல. அதாவது எவ்வளவு தைரியமாக அவர்கள் அந்த வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள் என்பதற்கு நான் சொல்றேன். ஏன்னா நாளைக்கு கொடுக்கவே மாட்டோம் அப்படிங்கறத மனதில் வைத்துத்தான், நாங்க கொடுக்க போறது இல்ல அப்படிங்கறத மனதில் வைத்துத்தான் அவங்க ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதை பத்தி பேச்சு இல்லை. அதே மாதிரி அவர்கள் செய்வார்கள். நீங்க சொன்ன மாதிரி எல்லா மாநிலங்களையும் எல்லா கட்சிகளையும் அங்க இருக்கிற கட்சிகளை எல்லாம் உடைப்பாங்க. உடைச்சு அங்க அதிகார துஷ்பிரயோகம் செஞ்சு அங்க வருவாங்க. ஆனா அங்க இருக்கிற கட்சிகள் எல்லாம் உடைப்பார்கள். ஆனால் தமிழகத்தில் அதிமுக மட்டும் இணைக்கிறேன் என்று சொல்வார்கள். ஆக எல்லாமே முரண்பட்ட கருத்துக்கள். இன்னைக்கு டெல்லியில இப்படி நீங்க நீதிமன்றம் வரைக்கும் போய் இந்த இலவசங்களை மக்களுக்கு கிடைச்சிடக்கூடாது, அவர்களுக்கு அந்த உரிமைகள் கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நீங்க போனீங்கிறதுல எந்த மாற்று கருத்து. இன்னைக்கு ஏதோ நம்ம வர்ற அதாவது கட்சியை டிஃபெண்ட் பண்ணி பேசணுங்கிறதுக்காக எதையும் கண்டதையும் நம்ம பேச முடியாது. இது உண்மையை தான் நம்ம பேசுறோம், அவருக்கு செய்ததை நம்ம சொல்றோம். ஆக இன்னைக்கு டெல்லியில என்ன அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அவங்களுக்கு
அவங்களுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் நம்ம என்ன பொய் வழக்கு போட்டாலும் சரி, என்ன குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் சரி, என்ன கைது பண்ணி எவ்வளவுதான் வச்சாலும் சரி, நம்ம இடியும் சிபிஐ நம்ம சொந்த கம்பெனியை வச்சு என்னதான் செஞ்சாலும் சரி, அவரை தோற்கடிக்க முடியாது. வேற வழி இல்ல. அவருக்கு முறையான கையாண்ட அந்த வழியைத்தான் நம்ம சொன்னாதான் நம்ம ஏதாவது கைப்பிடிக்க முடியும். இதுல இருந்து அவர்கள் ஏன் கேட்ட அவர்கள் ரொம்ப மோசமான நிலைமையில மக்கள் பாராளுமன்ற தேர்தல் அங்க கம்பேர் பண்ண முடியாது. அது எங்களுக்கே தெரியும். போன தேர்தலே நாங்க பாத்துட்டோம். அதை ஏதோ சரி காங்கிரஸ் சேர்ந்தா அதை முறியடிச்சிட முடியுமோன்னு நாங்க நினைச்சோம். அதுவும் அப்பவும் நாங்க சரியா வரல. ஆனா கார்பரேஷனே 15 வருடமாக வைத்திருந்த கார்பரேஷனே நாங்க கையில வச்சிருக்கிறோம், கொண்டு வந்துட்டோம். ஆக எங்க இந்த தொடப்பாதான் நாங்க அடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆக ஊழல் அண்ணா ஆசாரிகளையும் அண்ணா ஆசாரியுடைய கட்சி அல்ல இது. அதாவது அரசியல்ல வரக்கூடாது என்பதற்கு ஜனநாயகத்தில் எதுவும் இல்லை. அவர் சொன்னாருங்கிறதுக்காக நாங்க இருக்க முடியும். மக்களுக்கு எது தேவையோ அந்தந்த காலத்துக்கு ஏற்ப, இப்ப நீங்க பேசுறீங்களா, இன்னைக்கு இது தேவை, பெண்களுடைய முன்னேற்றம் தேவை, அதுக்கு தேவை கொடுக்கிறோம். அதை விட ஒரு படி மேல போய் நாங்க யோசிச்சோம். இவர்கள் ஆட்சியில நம்ம வரணும், வந்தால் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் சொல்லி வந்தது. நாங்க சொன்னதெல்லாம் கொடுத்துருக்கிறோம். வாக்குறுதி இல்லைன்னு நான் சொல்லலையே. மின்சாரம் தர்றேன்னு சொன்னோம், கொடுத்தோம். தண்ணி தர்றேன்னு சொன்னோம், கொடுத்தோம். மக்களுக்கு தேவையான ஒவ்வொரு திட்டங்களும் நீங்க நல்லா பாருங்க. இல்லன்னு நீங்க மறுக்க முடியாது. வேணா நீங்க குறை சொல்லலாம், ஏதாவது சொல்றதுக்கான முயற்சி எடுக்கலாம். ஆனா நடந்தது உண்மை. இதே தொலைக்காட்சிகள் உட்கார்ந்து பேசும்போது பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களை அவர் ஏதோ செஞ்சிருக்கிறாரு, அதனாலதான் ஜெயிக்கிறாருன்னு சொன்னவங்க இருக்கிறாங்க. என்ன ஆக அதாவது எதையுமே கண்மூடித்தனமா எதிர்த்திட முடியாது, கண்மூடித்தனமா ஆதரிச்சிட முடியாது. அதே நாங்களே தவறு செய்தாலும் தண்டனை பெறதானே வேணும். தப்பு இருந்தா இங்க நாங்க சட்டத்தை புறம்பா இருக்கு. ஆனால் நீங்கள் சட்டத்தை தவறாக பயன்படுத்துகிறீர்கள் என்பதுதான் இங்க முக்கியமான விஷயம். ஆக இலவசங்கள் என்பது இவர்கள் கொடுக்கட்டும். யாரு மாநாடு மக்களுக்கு கொடுக்கறது நம்ம யாரு மாநாடு சொல்ல போறோம்? வாக்குறுதி கொடுத்து ஓட்டு, அதை நாங்க எதிர்க்கல. ஆனா அதே நேரத்துல இது நீங்க பொய் சொல்றீங்கிறது எல்லாருக்குமே டெல்லி மக்களுக்கு தெளிவாக தெரியும். என்ன கணக்கு போடுறாங்களா, எத்தனை கணக்குகள் எல்லாம் பொய்யா இருக்கு, இது நல்ல தெளிவாக தெரிகிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னைக்கு மிகப்பெரிய மாசுல அங்க வெளியில நீ மக்களை சந்திச்சு தன்னுடைய உண்மை நிலைகள் எடுத்து சொல்லி, தேர்தலுங்கிறது பிரச்சாரத்துங்கிறது மக்கள்கிட்ட சொல்றது தானே, அப்ப போய் பேசத்தானே வேணும். அதை எல்லாம் செய்து இன்னைக்கு ஒரு நல்ல நிலையை, இன்னைக்கு 70க்கு 70 கைப்பற்றக்கூடிய ஒரு நிலை அங்கே உருவாகி இருக்கிறது. அதை இவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அதற்கு இப்ப அவங்க எதையாவது சொல்லணும்னு சொல்லிட்டு. ஓகே 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 ஓகே